ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பார்கள். வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை குறிப்பிடும் ஆழ்ந்த அர்த்தமுள்ள பழமொழி இது. யாருக்கும் எதுவும் நடக்கலாம். எல்லோரின் வாழ்வும் ஒரே சீராக போய்விடுவதில்லை. வருணனின் நிலையும் அப்படித்தான் அன்று இருந்தது. ஆதித்யனின் நெருங்கிய நண்பனாக விளங்கியவனாதலால் அனைவரையும் அதட்டி உருட்டி ஆட்டிப்படைத்து வந்திருந்தான். வயதில் மூத்தவர்களை அவன் மதித்தது கிடையாது. எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த வருணனுக்கு ரஞ்சிதபுரியிலிருந்து அடங்காத காளையாக இன்பவேந்தன் வந்து சேர்ந்திருந்தான். அவனையும் தனது வழிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்றும், மாறன் அகிலன் ராகவனை செய்தது போல தனக்கு கீழ்ப்படிந்து வேந்தனையும் நடக்கச் செய்துவிட வேண்டும் என்று வருணன் பிரியப்பட்டிருந்தான். ஆனால் வேந்தனோ எத்தனுக்கு எத்தனாக விளங்கினான். வருணனின் அதிகாரத்திற்கு கட்டுப்படவில்லை அவன். வருணனை பற்றி ஓரளவு அறிந்து கொண்ட பின்னர்தான் வேந்தன் பார்க்கவம் வந்து சேர்ந்திருந்தான். வந்து வருணனை தொடர்ந்து கண்காணித்து வந்த பின்பு அவனது பற்பல இயல்புகளையும் அவனது குணாதிசயங்களையும் நேரில் அறிந்து கொண்டான். அனைவரையும் ஆட்டி படைக்கிறான் என்பதனால் வருணன் தீயவன் அல்ல. அவனிடம் வீரம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்தவர் மீது அன்பும் அக்கறையும் இருக்கும். வயதில் பெரியவர்களிடம் அவன் வார்த்தைகளில் மரியாதையின்றி பழகி வந்திருந்தாலும் உள்ளத்தளவில் அவர்கள் மீது உயரிய மரியாதை வைத்திருந்தான் எனவும், தன் அபிமானத்தை பெற்ற அம்மனிதர்களுக்காக வருணன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தான் என்பதையும் வேந்தன் அறிந்து கொண்டிருந்தான். எல்லோரையும் அடக்கி ஆண்டு அவர்களை தன் வழிக்கு அழைத்து வருவது வருணனின் பழக்கம் என்றால், யாரையுமே அவர்கள் போக்கிலேயே சென்று அவர்கள் பாணியிலேயே அவர்களை கையாளுதல் வேந்தனின் வழக்கம். வருணனையும் அவன் வழியிலேயேதான் கையாண்டு வந்தான் அவன். வேந்தனின் மார்க்கத்தில் குறுக்கிடாதே, அவரை வம்பிழுக்காதே என்று அரசன் எத்தனையோ முறை எடுத்துக் கூறியும் வருணன் அரசனுக்கு செவிசாய்த்த பாடில்லை. தன்னை ஒருவன் உதாசீனம் செய்வதா, தனக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதா என்ற எண்ணமும், தன்னை மதிக்காதவன் மீது வாகினை காட்டி வந்திருந்த மரியாதையும், கூடவே வேந்தன் மீது வருணனுக்கு இருந்த சந்தேகமும் சேர்ந்து அரசனின் அறிவுரையையும் புறக்கணித்து வேந்தனை தொடர்ந்து சீண்டி வரும்படி செய்திருந்தது வருணனை. மாதவியின் நடவடிக்கைகளை ரசித்து வந்த வேந்தனை வருணன் சீண்ட, தனக்கு ஒரு காதலி இருப்பதாகவும், அவள் சண்டைக்கலையில் தேர்ச்சி பெற்றவள் என்றும், அவளுடைய குருவும் குருவுக்கு குருவான சக்கரவர்த்தியும் மிகச்சிறந்த திறமைசாலிகள் என்றும் வேந்தன் குறிப்பிட்டு வருணனின் வயிற்றெரிச்சலை கிளறியிருந்தான். இதை சொல்லிவிட்டு விஷமமாக நமட்டுச் சிரிப்பு சிரித்துவிட்டு வேந்தன் அகன்று சென்று விட்டான். சொன்னவன் சென்றாலும் அவனது வார்த்தைகள் வண்டி சக்கரம் போல வருணனின் காதுக்குள் விடாது சுழன்று கொண்டிருந்தன. காதுக்குள் வார்த்தைகள் சுழன்றன என்றால் அதிர்ச்சியால் அவன் கண்முன்பு உலகமே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது போல பிரம்மை ஏற்பட்டது வருணனுக்கு. அவனது தலை கிறுகிறுத்தது. இந்த வார்த்தைகள் உண்மைதானா? எது நடந்துவிடக்கூடாது என்று பயந்தோமோ அதுவே நடந்துவிட்டதே. சற்று முன்னர்தான் அரசர் கூறினார், வேந்தனிடம் தேவையில்லாமல் மோதினால் அவனுக்கு வாகினியின் மீது விருப்பம் வந்துவிடுமடா, அந்த விருப்பம் காதலாக மாறிவிடும் என்று. பிரபு உரைத்தது உண்மையாகிவிட்டதே. அவர் எதிர்காலத்தில் நடக்கும் என்று மொழிந்தது இன்று இப்போதே நிகழ்ந்துவிட்டதே. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்பது போல காரியத்தை கெடுத்து விடாதையடா என்று எச்சரித்திருந்தாரே அந்த மனிதர், நான் கேட்காமல் போய்விட்டேனே என்று வருந்திக் கொண்டிருந்தான். வருத்தம் கோபமாக மாறி நடந்து சென்று கொண்டிருந்த வேந்தனை அடிக்க வேண்டும் என்கின்ற ஆத்திரத்தை அவனுக்குள் தூண்டியது. வாயால் வம்பிழுத்ததற்கே நிலைமை கைமீறி சென்றுவிட்டது. இதில் கையை வேறு நீட்டினால் நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றுவிடும். பிறகு அரசரிடம் உதவி கிட்டாது, அடி உதைதான் கிட்டும் என பயந்து வேந்தனை அடிக்கும் தன் முடிவை மாற்றிக்கொண்டான் வருணன். வருணனிடம் வேந்தன் கூறிவிட்டு சென்ற காதலி குறித்த செய்திகள் பொய்யல்ல, அவை அனைத்தும் உண்மைதான். ஆனால் வருணன் எண்ணியது போல அந்த காதலி வாகினி அல்ல, விராட்பூரின் இளவரசி வசுப்பிரதாதான் அந்த நங்கை. வேந்தன் தன் காதலை வெளிப்படுத்த தயங்கி வந்தது அந்த நங்கையிடம்தான். எதிரிகளிடம் சண்டையிட்டு உடலெங்கும் காயம்பட்டு நீலாதேவியின் தயவால் காப்பாற்றப்பட்டு சத்திரத்தில் தஞ்சம் புகுந்திருந்த இன்பவேந்தன் உடல் முழுவதும் குருதி வடிந்தோடிய போதும் அங்கு மான்குட்டி போல குதித்து விளையாடிக் கொண்டிருந்த வசுப்பிரதா மீது கண்டதும் காதல் கொண்டிருந்தான். ஆண்டுகள் பல கடந்தும் அவளது நினைவுகளுடனேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். திருமண வயதை எட்டி வருடங்கள் பல சென்றிருந்தும் அந்த அன்னக்கிளிக்காகவே
திருமணம் குறித்த அன்னையின் அறிவுரைகளை எண்ணத்தில் ஏற்காமல் தவிர்த்து வந்தான். வசுப்பிரதாவிற்கு சண்டை கற்றுக் கொடுத்தது அவள் மீது அன்பை பொழிந்து வந்திருந்த நீலாதேவி. அந்த நீலாதேவிக்கு சண்டை கற்றுக் கொடுத்திருந்த குரு அவரது கணவரும் ஆதித்யனின் அருமை தந்தையுமான சக்கரவர்த்தி சோமவர்மர். குறும்புகள் செய்வதில் மகன் ஆதித்யனுக்கு தந்தை சற்றும் சலித்தவரல்ல. சொல்லப்போனால் அவரது குறும்புகள்தான் மரபணு வழியாக ஆதித்யனுக்குள் கடத்தப்பட்டிருந்தது. வேந்தனின் வர்ணனைகளை மேலோட்டமாக கேட்டால் அவன் குறிப்பிட்ட அந்த அழகும் அறிவும் ஒரு சேரப் பெற்று சண்டைக்களையும் கற்றறிந்த பெண் வாகினி என்றும், அவளது குரு அளப்பரிய திறமை கொண்ட வருணன் என்றும், அந்த குருவின் குரு குறும்புக்கு பெயர் போன ஆதித்யவர்மன் என்றும் தான் தோன்றும். தன்னை சீண்டிய வருணனை தானும் சீண்டி வெறுப்பேற்றவே வேந்தன் தன் காதலியை குறித்த விவரங்களை மறைமுகமாக விவரித்துச் சென்றிருந்தான். இந்த விஷமச் சம்பவங்கள் வாயிலை ஒட்டியிருந்த பகுதியில் அரங்கேறியிருக்க, கோட்டைக்குள் பிரவேசித்திருந்த பெண் வீட்டினர் பார்க்கவ மன்னரை தரிசிக்க அவரது மாளிகையின் முன்பு சென்றிருந்தனர். விருந்தினர்களை வரவேற்க மாளிகை வாயிலுக்கு மனைவியுடன் வருகை தந்த மன்னர் நந்தகோபாலர் பெண் வீட்டினரை கைகூப்பி வணங்கி வரவேற்றார். மன்னரை பார்த்த மக்களோ மரியாதையுடன் தரையில் மண்டியிட்டு வணக்கம் தெரிவித்தனர். பாதம் பணிந்தவர்களை எழச் சொன்ன மன்னர் தன் முன்பு மண்டியிட்டிருந்த மணப்பெண்ணின் தந்தையை பதறி தூக்கிவிட்டு, நாம் இருவரும் இப்போது சம்பந்திகள். திருமணம் இன்னமும் முடியாவிட்டாலும் திருமணம் பேசப்பட்ட நாள் முதலாகவே நமக்குள் பந்தம் ஆரம்பித்து விட்டது. நமக்குள் எவரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இருவரும் சமமே. நாம் பணிய வேண்டியது அந்த இறைவனுக்கும் அவருடைய தூதுவராக நம்மை ஆண்டு வரும் சக்கரவர்த்தியை மட்டுமே. என் பாதத்தில் பணிவது இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் என்று அன்போடு எச்சரித்தார். பார்க்கவ மன்னரது பாசமான வார்த்தைகளால் மெய்சிலிர்த்து போன ஆருத்ராவின் தந்தை கண்களில் நீர்மல்க, புஷ்பமானது இறைவனின் சிரசை அலங்கரிக்கலாம் பிரபு. இறைவனின் தலைக்கு மேல் விற்றிருப்பதனால் அது இறைவனை விட உயர்ந்ததாகிவிடுமா? அது போலத்தான் மன்னரே, ஏழை எனது தகுதியும். தங்கள் மைந்தர் இந்த அடியவனின் மகளை விரும்பிவிட்டார் என்ற காரணத்தினால் நான் தங்களுக்கு நிகரானவன் ஆகிவிட மாட்டேன். தங்கள் தகுதி அந்தஸ்திற்கு மட்டுமல்ல, சாதாரண நெசவாளன் என்னை அரசாலும் தாங்கள் சம்மந்தியாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்த தங்களுடைய உயரிய குணத்திற்கும் நான் ஈடாக மாட்டேன் அரசே என்று தாழ்வு மனப்பான்மையில் இயம்பி வந்தார். நெருடலால் தவித்து வந்தவரின் தோள்களைப் பற்றி இதம் கொடுத்த மன்னர், பிறப்பையும் ஒருவர் செய்யும் தொழிலையும் அடிப்படையாக கொண்டு உயர்வு தாழ்வு பார்ப்பது குற்றச்செயல் அன்பரே. அவரவரின் நடத்தைகளையும் எண்ணங்களையும் கொண்டுதான் தகுதியை தீர்மானிக்க வேண்டும். தங்களின் குணத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் தங்களுடைய மகளது அறிவையும் குணநலனையும் சக்கரவர்த்தி புகழ கேட்டிருக்கிறேன். அரசரின் வாக்கு ஆண்டவனின் வாக்கு. பிரபுவின் பாராட்டையே பெற்றிருக்கிறாள் என்றால் என் மருமகள் ஆருத்ரா நிச்சயம் பாந்தமான பக்குவமான பெண்ணாகத்தான் இருப்பாள். உயரிய குணநலன்களை பெண்ணுக்கு ஊட்டி வளர்த்த தந்தை நீங்கள் எனில் நீங்களும் குணத்தில் சிறந்தவராகவே இருத்தல் வேண்டும். சமமாக இருப்பவர்கள்தான் சம்மந்தி. ஆணை பெற்றதனால் உயர்ந்தவனாகவோ பெண்ணை பெற்றதனால் குறைந்தவனாகவோ ஆகிவிட முடியாது. ஆகையால் நாம் இருவரும் சரிசமம்தான் என்று ஆருத்ராவின் தந்தையுடைய சஞ்சலத்தை போக்கி வந்தவர் அடுத்ததாக வருங்கால மருமகளிடம் திரும்பினார். மன்னரின் பார்வை தன் மீது பட ஆருத்ரா பெரியவரது பாதத்தில் விழுந்து ஆசி வேண்டி நின்றாள். மருமகளை தூக்கிவிட்ட மன்னர், என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு அம்மா. நான் ஒரு நல்ல மன்னனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல தந்தை இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரியும் அம்மா. என் மகன்களின் குணங்களையும் அவர்களது விருப்பு வெறுப்புகளையும் அறிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் அம்மா. அரவிந்தன் உன்னை நேசித்ததைப் பற்றி பெற்றவன் என்னிடம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவன் மதிப்பும் பக்தியும் கொண்டிருந்த சக்கரவர்த்தியிடம் வெளிப்படுத்தி இருக்கிறான். பிரபு அவனிடம் காட்டிய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றவன் நான் காட்ட தவறிவிட்டேன் அம்மா. அரவிந்தனைப் போல உத்தம பிள்ளையை பெற்றெடுத்த நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். என்னைப் போல மகனை புரிந்து கொள்ளாத தந்தைக்கு பிறந்த அவனோ பாவம் செய்திருக்கிறான் போல. என்னால் அவன் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் அம்மா. அவனுடைய சந்தோஷத்தை எல்லாம் நான் பறித்திருக்கிறேன். அந்த பாவத்தினாலோ என்னவோ என் சந்தோஷமெல்லாம் அடியோடு பறிப்போய்விட்டது. இனி என் மகனது வாழ்வில் இன்பத்திற்கு மாற்றாக எதுவும் இருக்கக்கூடாதம்மா. அவன் எதற்கும் ஆசைப்பட்டு நான் அறியேன். அவனது முதல் ஆசை நீதான். நீ அவனுக்கு கிடைத்து விட்டாய். இனி அவனது எல்லா ஆசைகளும் பலிக்க வேண்டும் அம்மா. அந்த ஆண்டவன் அவனுக்கும் அவனை மணக்கப் போகும் உனக்கும் நிச்சயம் அனுகூலம் செய்வார். என் மகன் மட்டுமல்ல, இந்த நாடும் இனி உன் பொறுப்புதான்.
அரசனை மணந்து கொண்டு மற்ற அரசிமார்களைப் போல பதவி அளவில் மட்டும் நீ ராணியாக அரியணையில் விற்றிருக்க கூடாது. நம் வசுமித்ராவின் முன்னாள் அரசி நீலாதேவி போலவும் இன்னாள் அரசி ஸ்வர்ணிகா தேவி போலவும் கணவனுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை வழங்கி ஆட்சியில் பொறுப்பு வகிக்க வேண்டும். அதற்கான அறிவை நீ வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். என் மகன்களையும் என் தம்பி மகன்களையும் சேர்த்து இளவரசர்கள் மொத்தம் 6. 5க்கும் சிறியவனான கடைசி மகனின் மனைவியாகப் போகிறவள்தான் நீ. வயதில்தான் அவன் சிறியவனே தவிர ஏற்கப் போகும் பதவியில் மிகப் பெரியவன் அவன். அரவிந்தனுடன் சேர்ந்து நீயும் உன் பொறுப்புகளை சரிவர ஏற்றுச் செய்தல் வேண்டுமம்மா. எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமானது ராஜபக்தி. நாம் ஆண்டாண்டு காலமாக நம்மை ஆண்டு வரும் வசுமித்ராவேந்தரின் தீவிர விசுவாசிகள், அவரது பக்தர்கள், சேவகர்கள். மலையிலிருந்து குதிக்கச் சொல்லி பிரபு கட்டளையிட்டால் மறுபேச்சு பேசாது அவரை வணங்கிய நிலையிலேயே கீழே குதிப்பவன் நான். எனக்கு பிறந்த அரவிந்தன் ராஜபக்தியில் என்னை விட ஒரு படி உயர்ந்தவன். நானாவது ஆதித்தபுரி மீது படையெடுத்துச் சென்று மன்னிக்க முடியாத குற்றத்தை இழைத்திருக்கிறேன். ஆனால் அரவிந்தனோ இதுவரையில் பிரபுவை எதிர்த்து வாதம் கூட செய்ததில்லை. சக்கரவர்த்தியின் கண்ணசைவிற்கு தன்னையே அர்ப்பணிப்பவன் அவன். அவனை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் எங்களை விட, அவன் தொழும் அந்த ஆண்டவனை விட அவனுக்கு மேலானவர் நம் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர்தான். அவரது ஆணையின்றி எந்த செயலையும் மேற்கொள்ள மாட்டான். அவர் ஆணையிட்டு விட்டால் தன் ஆவியை கொடுத்தேனும் அதை முடிக்காமல் விடமாட்டான். தர்மத்தை மீறாத கணவனை பின்பற்றுவதே மனைவிக்கான தர்மம். நீயும் அரவிந்தனைப் போல் என்றென்றும் ராஜபக்தி நீங்காமல் பிரபுவின் விசுவாசியாக இருந்து வருதல் வேண்டுமம்மா. அரவிந்தனே எதிர்காலத்தில் தர்மம் வழுவினாலும் ராஜபக்தியிலிருந்து பிறழ்ந்தாலும் நீதானம்மா அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் மருமகளுக்கு அறிவுரைகள் கூறி கைகூப்பி நின்ற அவளது சிரத்தில் கை வைத்து ஆசிகள் அளித்தார் மன்னர். மன்னருக்கும் ஆருத்ராவின் குடும்பத்தினருக்குமான இந்த சந்திப்பு பார்க்கவ அரச மாளிகையின் முன்பு நடந்திருக்க, அதே மாளிகையின் மேல் தளத்தில் தனது அறையில் இருந்தவாறு பலகனி வழியாக காற்று கடத்திச் சென்றிருந்த இந்த சம்பாஷணைகளை ஆதித்யன் செவிமடுத்து வந்திருந்தான். கணவனுக்கு உணவளிக்கச் சென்றிருந்த ஸ்வர்ணிகா உணவுண்ண மருந்து உரையாடல்களில் கருத்தை செலுத்தி இருந்த கணவனையே கவனித்தபடி அமர்ந்திருந்தாள். ஆரம்பத்தில் அரசனின் கவனத்தை கலைக்காமல் இருந்தவள் உணவு ஆறிப்போனதைக் கண்டு கணவனை அழைத்து, என்னவாயிற்று பிரபு, ஆழ்ந்த யோசனையில் உள்ளீர்கள்? ஏதோ ஒரு சிந்தனை தங்கள் சிந்தையை ஆக்கிரமித்துள்ளது போலவே. தங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிடில் என்னுடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்களேன் என்றாள் கணவனுக்கு ஆறுதல் தரும் எண்ணத்துடன். ஆதரவாக கேட்ட மனைவியிடம் ஆதித்யன், உண்மைதான் ஸ்வர்ணிகா, என் மனது சங்கடத்தால் சஞ்சலப்படுவது நிஜம்தான். கீழே ஆருத்ராவின் வீட்டினர் வருகை தந்துள்ளனர். அவர்களை வரவேற்று பார்க்கவ மன்னர் தன் மகனுடைய அருமை பெருமைகளை எடுத்துக் கூறி வருகிறார். சில காலத்திற்கு முன்பு வரை மகனை பொறுப்பற்றவன் என்றும் போக்கிரிப்பயல் என்றும் நிந்தித்து வந்தார். ஆனால் தற்போது அவனது மேன்மை குணங்களை உணர்ந்து கொண்ட பின் மகனை மனதார புகழ்ந்து வருகிறார். எனக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்காது போயிற்று ஸ்வர்ணிகா. என் சிறுவயதிலிருந்தே நான் செய்து வந்த குறும்புத்தனங்களினால் என் தந்தைக்கு என் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கவில்லை. அவர் என் மீது அன்பை கொட்ட முயற்சிப்பார். ஆனால் நான் செய்யும் சிறு தவறுகளாலோ அல்லது என்னை பற்றி அவர் கேள்வியுறும் அவதூறு பழிகளினாலோ மீண்டும் முன்பை விட அதிகமாக என் மீது சினம் கொள்ள துவங்கிவிடுவார். தந்தையின் வழிகாட்டுதலோடு நான் செலவிட்டிருக்க வேண்டிய விடலை பருவத்தை தாத்தாவுடன் தான் கடத்தி வந்தேன். இறுதி மூச்சு வரை என் தந்தை என்னிடம் இணக்கம் கொள்ளாமலேயே இறந்து போய்விட்டார். அவரது அன்பிற்காக நான் பல நாட்கள் ஏங்கி துடித்திருக்கிறேன் ஸ்வர்ணிகா. அவரிடம்தான் நான் சண்டை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அவரிடம்தான் நான் அரசியலையும் நாடாளும் முறையும் பற்றி கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் தந்தையை குருவாக பெறும் பாக்கியம் விஜயன், வருணன், கௌதமன் உள்ளிட்டோருக்கு கிடைத்திருந்தது. வனபத்ராபுரியில் இருந்த வாலிபர்கள் பலருக்கும் கிடைத்திருந்தது. அவருக்கு பிறந்த மகன் எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை. மற்ற தந்தைமார்கள் எல்லாம் அவர்களது மகன்களுடன் அளவலாவும் காட்சிகளை காணும் போது எனக்கு ஏக்கமாக இருக்கும் ஸ்வர்ணிகா. அதிலும் குறிப்பாக வருணன் அவன் தந்தையுடன் பழகும் விதம் எனக்கு பல சமயங்களில் பொறாமை அளித்திருக்கிறது. தாடி மீசையோடு தோளுக்கு மேல் வளர்ந்தவன் தந்தையின் மடியில் தலை வைத்துதான் உறங்குவான். மகனது உறக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என மூச்சு விடுவதில் கூட கவனமாக இருப்பார் அந்த மனிதர் அமரேந்திரர். அவர்களுக்குள் அன்பு மட்டுமல்ல, ஆரோக்கியமான நட்பும் இருக்கும். தந்தையிடம் அவனுக்கு அச்சம் இருக்காது. மகனது மனப்பிணி எதுவாயினும் தந்தையிடம் அதற்கு மருந்திருக்கும். வருணனும் விஷமத்தனங்கள் புரிபவன்தான். ஆனால் அவனுடைய தந்தை மகனது குறும்புகளை ரசிக்கவே செய்தார்.
மைந்தன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். அவனது உணர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் மதிப்பளித்தார். இவையெல்லாம் எனக்கு கிடைக்காமல் போனதில் நான் என் தந்தையை குறை சொல்ல மாட்டேன். அவரிடம் நம்பிக்கையை பெறத் தவறியது என் தவறே ஆகும். என் தவறை உணர்ந்து பொறுப்பை வளர்த்து என்னை அவருக்கு நிரூபிக்கும் வேளை வந்தபோது என் தந்தை என்னை பிரிந்து சென்று விட்டார். நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது ஸ்வர்ணிகா. அரவிந்தன் பாக்கியம் செய்தவன். அவனை தவறானவன் என்று கருதி கொண்டிருந்த அவனது தந்தை மகனது நன்னடத்தையை புரிந்து கொண்டு அவனை எண்ணி பெருமைப்பட துவங்கிவிட்டார். எனக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை அம்மா என்று வருந்தினான் ஆதித்யன். சேஷ்டைகளும் குறும்புகளும் நிறைந்த மனிதனுக்கு இப்படி ஒரு மறுமுகமா என்று வருந்தியவள் கணவனின் முதுகை ஆதரவாக வருடிக் கொடுத்து, கலக்கம் வேண்டாம் பிரபு. ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கப்படும். பெற்றவர் ஒருவரிடம் கிடைக்காமல் போன அன்பு பெறாத எண்ணற்ற தந்தைமார்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்து வருகிறது. உங்கள் தந்தை அன்பு காட்டியிருந்தால் கூட அதில் கண்டிப்பும் கலந்தே இருக்கும். ஆனால் மற்றவர்களிடம் நீங்கள் பெற்று வரும் அன்பிலோ ஆசைகளும் அர்ப்பணிப்புமே நிறைந்திருக்கிறது. வசுமித்ரா மொத்தமுமே உங்களை தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்திதான் வருகிறது. இதே பார்க்கவ மன்னரையும் என் தந்தைமார்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடம் காட்டும் அன்பில் ஒரு குறையை கண்டறிய முடியுமா உங்களால்? பெற்ற பிள்ளைகள் எங்களை விட அம்மனிதர்கள் உங்கள் மீதே அதிக பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்றனர். முன்னாள் சக்கரவர்த்தி உங்களிடம் கடுமை காட்டியதற்கு வேறு ஏதேனும் வலுவான காரணங்கள் இருக்கக்கூடும் பிரபு. ஆகையால் அதை எண்ணி நீங்கள் வருந்த வேண்டாம். அன்பை மட்டுமே அனுபவித்து உங்களுக்கு சலித்துப் போய்விடக்கூடாதென கண்டிப்பு காட்டவும் ஒரு மனிதர் இருக்கிறார். சாம்ராஜ்யத்தையே விரலசைவில் ஆட்டிப்படைக்கும் உங்களை அதட்டி அதிகாரம் செய்ய உங்கள் தாத்தாவான மீசைக்காரர் ஜெயந்தன் உள்ளார். பிறகு எதற்கு இந்த வாட்டம் பிரபு? வருத்தம் வேண்டாம், நிம்மதி கொள்ளுங்கள் என்று கணவனுக்கு தேறுதல் கூறினாள் ஸ்வர்ணிகா. மனைவியின் மருந்து சொற்கள் ஆதித்யனின் மனரணத்தை குணமாக்க அவனும் உணவுண்டு முடித்துவிட்டு மனைவியிடம், நல்லதம்மா, என் மனமும் வயிறும் நிறைந்துவிட்டது. பார்க்கவத்திற்கு நாம் வந்த காரியம் நிறைவேறப் போகிறது. நாளை இளவரசர்களின் திருமணமும் பட்டாபிஷேகமும் முடிந்த பிற்பாடு இங்கு நமக்கு வேலை இல்லை. இன்றைக்கோ நாம் தலைநகர் திரும்பியிருக்க வேண்டும். சைலனின் மரணத்தால் திருமணம் நின்று போய் நம்மால் அப்போது நாடு திரும்ப முடியவில்லை. வாரக்கணக்கில் மட்டுமே நாம் திட்டம் போட்டு வந்திருந்த பயணம் மாதக்கணக்கில் நீண்டுவிட்டது. நாளை வைபவங்கள் முடியட்டும். நாளை மறுநாள் நாம் தலைநகர் கிளம்புவோம். உன் அக்காளை விரைந்து சென்று அழைத்து வர வேண்டும். அவள் என் வரவுக்காக காத்திருப்பாள். இனியும் அவளை ஏங்கவிடக்கூடாது. நம்மவர்கள் அனைவரிடமும் சென்று பயணத்திற்கு தயாராகும்படி தெரிவித்துவிடு ஸ்வர்ணிகா என்று மனைவியிடம் கேட்டுக்கொண்டான். கணவனின் உத்தரவுப்படி ஸ்வர்ணிகாவும் விஷயத்தை அனைவரிடமும் அறிவித்து தானும் சென்று தன் உடைமைகளை தயார் செய்ய துவங்கினாள். திருமண ஆரவாரங்களால் கோட்டை ஒருபுறம் கலைவரப்பட்டுக் கொண்டிருக்க, பயணத்திற்கு தயாராவதற்காக சுறுசுறுப்புடன் இயங்கி வந்த மாந்தர்களின் நடவடிக்கை மறுபுறம் பார்க்கவத்தையே அதிரச் செய்து கொண்டிருந்தது. குடும்பத்தை பிரிந்து மாதக்கணக்கில் வேற்று தேசத்தில் தங்கியிருந்த வீரர்களும் அதிகாரிகளும் தலைநகர் திரும்பும் மகிழ்ச்சியில் ஆவலோடு மூட்டை முடிச்சுகளை கட்டி தயாராகி வந்தனர். இந்த காட்சிகளையெல்லாம் திடலில் ஒரு ஓரத்தில் நின்றபடி வேடிக்கை பார்த்து வந்தார் பார்க்கவ மன்னர். மணிமுடி பாரத்தை இறக்கிவிட்டு மகன்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக நாட்களை நகர்த்தலாம் என்ற எண்ணத்தில் மறுநாளுக்காக காத்திருந்தவருக்கு அடுத்த நாள் அந்த வைபவம் முடிந்துவிட்டால் தன் உயிருக்கு உயிரான அரசர் கிளம்பி விடுவாரே என்று நினைக்கையில் பட்டாபிஷேக வைபவம் அந்த பெரியவருக்கு சோகத்தையே கொடுத்தது. பெரிய தாடியும் மீசையும் வைத்துக்கொண்டு திடலில் பல நூறு பேரின் மத்தியில் நின்றபடி அழுது வடித்தால் அது பார்ப்பதற்கு மோசமாக இருக்கும் என்ற காரணத்தினால் கண்ணீரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் அம்மனிதர். இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே தன்னுடன் தங்கியிருக்கப் போகிற அரசனை சந்தித்து சிறிது நேரம் அளவலாவ வேண்டும் என்று அம்மனிதரின் மனம் ஏங்கி வந்தது. ஆனால் அதிக வேலைப்பளுவால் அறையை விட்டு கூட கீழிறங்க முடியாத நிலையில் இருந்த அரசனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஏங்கிய மனதிற்கு கடிவாளமிட்டு வந்திருந்தார் மன்னர். ஆனால் ஆதித்யன் மீது அவர் கொண்டிருந்த பாசம் கடிவாளத்தை தகர்த்தெறிந்து அரசனை நோக்கி அவரை ஓடச் செய்திருந்தது. விறுவிறுவென தன் மாளிகைக்கு சென்றவர் முதல் தளத்தில் அரசன் தங்கியிருந்த அறைக்கு செல்வதற்காக மாடிப்படிக்கட்டில் ஏறினார். வாயிற்காவலர்கள் அரசனிடம் அனுமதி பெற்று வந்து மன்னரை உள்ளே அனுமதிக்க நந்தகோபாலரும் தவிப்போடும் பதற்றத்தோடும் அறைக்குள் சென்றார். மன்னர் நிதானத்தில் இல்லை என்பதை அவரது செயல்பாடுகளைக் கொண்டே உணர்ந்த ஆதித்யன் பெரியவரிடம், கூறுங்கள் மன்னரே, என்னை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கோரினீர்களாமே,
இன்னும் சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை அழைப்பு வைபவம் நிகழவிருக்கிறது. நீங்கள் விழாவுக்கு தயாராகாமல் என்னை நாடி வந்திருப்பதன் அவசியம் என்ன? ஏதேனும் உதவியோ ஆலோசனையோ தேவையா என்று கேட்டான் அக்கறையுடன். மன்னருக்கோ என்ன கேட்பதென்றே தெரியவில்லை. அவர் அங்கு சென்றதே ஆதித்யனை காண மட்டும்தான். அவரை பொறுத்தவரை அரசனுடன் அவர் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும். பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிடினும் கூட பரவாயில்லை. ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு பணியில் மும்முரம் காட்டி வரும் அரசனை மணிக்கணக்கில் பார்த்தபடி அமர்ந்திருந்தால் கூட போதும். என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் முன் யோசனையுடன் சென்றிருக்கவில்லை. தான் சென்றதன் உண்மை நோக்கத்தை அரசனிடம் சொல்லவும் மன்னருக்கு கூச்சமாக இருந்தது. ஆகையால் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை உளர ஆரம்பித்தார். அரசே, அரவிந்தனும் சுசீந்திரனும் விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு விருந்திற்கு என்ன உணவு சமைக்கலாம் என்று தாங்கள் ஆணையிட்டால் செய்து அசத்திவிடலாம். தங்களுக்கு விருப்பமான உணவுகளையே தயாரிக்கச் சொல்லட்டுமா? அன்று இளவரசிக்கும் தங்களுக்கும் சமைப்பதற்காக ஒரு உணவு பட்டியலை தேவியார் தயாரித்துக் கொடுத்தார்களே, அதில் உள்ள உணவு வகைகளையே சமைக்கச் சொல்லட்டுமா என்று பரபரப்போடு வினவினார். கேட்டவர் பதற்றத்தில் இருக்க அதை செவிமடுத்த ஆதித்யனோ வெகு இயல்பாகவும் பொறுமையாகவும் பெரியவரை நோக்கி, இளவரசர்கள் விழாவிற்கு தயாராவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே மன்னரே. சற்று முன்னர்தான் இருவரும் என்னிடம் வந்து ஆசி பெற்றுச் சென்றார்கள். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு விழாவிற்கு தயாராகும்படி அவர்களை அறிவுறுத்தி அனுப்பி வைத்தேன். இதை சொல்ல நீங்கள் இத்தனை தூரம் வரவேண்டும் என்று அவசியமில்லையே. அடுத்து விருந்து பற்றி சொன்னால் உணவு பட்டியலைத்தான் எப்போதோ சமையல் கலைஞர்களிடம் கொடுத்தாகிவிட்டதே. தங்கள் மனைவி தம்பியுடன் ஆலோசித்து பட்டியல் தயார் செய்து அதை சில நாட்களுக்கு முன்பே என்னிடம் காட்டி ஒப்புதல் வாங்கிவிட்டீர்களே. பிறகு இப்போது ஏன் மறுபடியும்? இன்னும் சில மணி நேரங்களில் பரிமாறப்படும் உணவிற்கு இப்போது பட்டியலில் திருத்தம் செய்தால் அவர்கள் எப்படி சமைப்பார்கள்? இன்னொன்று, அன்றைக்கு எனக்கும் அகல்யாவிற்கும் நீங்கள் தயாரித்து அனுப்பிய உணவில் பெரும்பாலும் அசைவ உணவுகளே இருந்தன. இங்கு நடப்பது மங்கள வைபவம். திருமண விருந்தில் அசைவம் பரிமாறுவது நம் வழக்கத்தில் இல்லையே மன்னரே. என்னவாயிற்று உங்களுக்கு? ஏன் பதற்றத்தோடு காணப்படுகிறீர்கள்? பயம் வேண்டாம், விழா நல்ல முறையில் நடைபெறும். நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள் என சமாதானம் கூறி அனுப்பி வைத்தான் மன்னரை. தான் கேட்டது அனைத்துமே உப்புச்சப்பில்லாத விஷயங்கள் என்று தெரிந்திருந்தும், அரசன் தன்னை விசித்திரமாக நோக்கினான் என்று அறிந்திருந்தும் நந்தருக்கு அதில் துளிக்கூட வருத்தம் இருந்திருக்கவில்லை. மாறாக சில பல நொடிகள் அரசனுடன் செலவிட சந்தர்ப்பம் வாய்த்ததே என்ற நிம்மதி மட்டுமே அவர் மனதில் இருந்தது. அந்த நிம்மதி ஒரு நாளிகைக்குத்தான். அதாவது தலைநகரைச் சேர்ந்தவர்கள் கோட்டை திடலில் தயாராவதற்காக குறுக்கும் மறுக்கும் ஓடிச் சென்றதை மறுபடியும் காணும் வரையில்தான். அவர்களின் பரபரப்பு மீண்டும் மன்னருக்குள் தொற்றிக்கொள்ள திரும்பவும் காலனாவுக்கு பிரயோஜனப்படாத காரியத்தை எடுத்துக்கொண்டு அரசனிடம் சென்று சேர்ந்தார் மன்னர். பெரியவரின் நடவடிக்கை விந்தையாக தோன்றினாலும் அரசனும் பொறுமையாக அவருக்கு பதில் கூறி அனுப்பி வைத்தான். அடுத்த ஒரு நாளிகை கழித்து இன்னொரு முறை வேட்டியை வாரி தூக்கிக் கொண்டு அவதியுடன் மாடி ஏறினார். மன்னரின் நடவடிக்கை இம்முறை வாயிற்காவலர்களுக்கே விந்தையாகப்பட அனுமதி வேண்டி நின்றவரிடம் அவர்களே அனுதாபத்துடன், மன்னரே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அனைத்தும் நலம்தானே, ஏன் இத்தனை பதட்டம் என்று அக்கறையோடு விசாரித்தனர். மன்னரும் காவலர்களை சமாளித்து அறைக்குள் நுழைந்து, பிரபு, தங்களுக்கு ஏதேனும் தேவைப்படுகிறதா? விழாவுக்கு கிளம்ப தங்களுக்கு உதவி வேண்டுமா? ஏதேனும் கட்டளை இருந்தால் கூறுங்கள் பிரபு, அடியேன் நிறைவேற்றுகிறேன் என்று கேட்டு பணிந்து நின்றார். கேட்டவரை தலைமுதல் பாதம் வரை ஆராய்ந்த ஆதித்யன் பதைபதைப்போடு வியர்த்து வடிந்து நின்றவரை நெருங்கி அவரை ஆசனத்தில் அமரச் செய்தான். காவலர்களுக்கு உத்தரவிட்டு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை எடுத்து வரச் செய்தவன் மன்னரை அதில் முகம் கழுவுமாறு கேட்டுக்கொண்டான். பின்பு அவருக்கு குளிர்ந்த பழச்சாற்றை பருகக் கொடுத்து மன்னர் இளைப்பாறும் வரை பொறுத்திருந்து பதற்றம் தணிந்தவரை பாசமாக வருடி கொடுத்து, உங்களுக்கு என்னிடம் வேறு ஏதேனும் கேட்க வேண்டுமா மன்னரே? எதையோ கேட்கவோ சொல்லவோ தயங்குகிறீர்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. ஆனால் அதை குறித்து உங்கள் மனதில் எண்ணாததால் என்னால் அதை கண்டறிய முடியவில்லை. என்னிடம் ஏன் தயக்கம்? வெளிப்படையாக கூறுங்கள் என்று தைரியம் கொடுத்தான். ஆதித்யன் கேட்டதுதான் தாமதம். அதுவரையிலும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த உணர்வுகளை அதற்கு மேலும் மனதிற்குள் பூட்டி வைக்க முடியாமல் கண்ணீராக வெளிப்படுத்தினார் மன்னர். அருகில் அமர்ந்தபடி உடல் குலுங்கி அழுதவரின் கேசத்தை வருடி கொடுத்து பெரியவரின் சோகத்தை தணிக்க முயன்று வந்த அரசன் ஒரு கட்டத்தில் இருக்கையை விட்டு எழுந்து அழுதவரை நெருங்கிச் சென்று அவரை தன் மீது சாய்த்தபடி மனசாந்தி கொடுத்து, வேண்டாம் மன்னரே, மனக்கலக்கம். சைலேந்திரனின் ஞாபகம் வந்துவிட்டதா உங்களுக்கு?
நியாயமாக அவன்தான் திருமண மாப்பிள்ளையாக இருக்க வேண்டியவன். மனமாகாவிட்டாலும் பரவாயில்லை, மரணத்தை தழுவிவிட்டான். மகனது பிரிவு எந்த தந்தைக்கும் தாழாத துக்கத்தையே தரும் மன்னரே. அவன் விதி அப்படி. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லை என்று நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? சைலேந்திரன் அரவிந்தனுக்கோ சுசீந்திரனுக்கோ மகனாகப் பிறந்து மீண்டும் உங்களை வந்தடைவான் மன்னரே. உங்கள் மடியில் தவழ்வான், உங்களுடன் கொஞ்சி விளையாடுவான், கவலை வேண்டாம் என்று ஆறுதல் கூறி வந்தான். ஆதித்யனின் வார்த்தைகளை கேட்டு அவன் அணைப்பிலிருந்து அவதியுடன் விடுபட்டு அருவருப்படைந்தவர் போல முகபாவம் செய்த மன்னர், அந்த தரித்திரனை குறித்து நான் கவலையுறுகிறேனா? அந்த துஷ்டன் மாண்டு விட்டான் என்று நினைக்கும் போதில் என் நெஞ்சில் மகிழ்ச்சி மட்டுமே எழுகிறது பிரபு. அந்த பாவிக்காக நான் வருந்தவேறு செய்ய வேண்டுமா? என்ன உரைத்தீர்கள்? அவன் மறுபடியும் என் குலத்தில் உதிப்பானா? தயவு செய்து தங்கள் நாவால் அப்படி என்னை சபிக்க வேண்டாம் அரசே. எனக்கு அவனும் வேண்டாம், அவனது நினைவும் வேண்டாம். தளபதி வருணன் அந்த மாளிகையை காலி செய்த பின்பாக சைலேந்திரன் வாழ்ந்த அந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கி அங்கு தோட்டம் அமைக்கப் போகிறேன். அப்படியொரு கொடூரன் இந்த கோட்டையில் வாழ்ந்ததற்கான எந்த தடங்களும் இங்கு இருக்க வேண்டாம். என் கவலையை கொச்சைப்படுத்தாதீர்கள் பிரபு. நான் இறைவனை குறித்து எண்ணுகிறேன். தாங்களோ ஒரு இழிப்பிறவிக்காக எனக்கு ஆறுதல் கூறுகிறீர்கள். நான் உண்மையை உரைத்து விடுகிறேன் பிரபு. என்னால் தங்கள் பிரிவை தாங்க முடியவில்லை. இந்த நாட்டில் இன்னும் தாங்கள் இருக்கப் போவது ஒரே ஒரு தினம் மட்டுமே. இதை நினைக்கையில் என் இதயத்தை யாரோ அழுத்தி பிசைவது போல எனக்கு வழியடிக்கிறது பிரபு. என் வாழ்வில் நான் அனுபவித்த மிக இனிமையான நாட்கள் தாங்கள் இங்கு தங்கி இருந்த இந்த சில வாரங்களே. அந்த இனிமை என்னை விட்டு செல்கிறது என்று நினைக்கும் போது பாரம் நெஞ்சை அழுத்துகிறது அரசே. அவசியம் உடனே சென்றாக வேண்டுமா? பயணத்தை சில மாதங்களுக்கு ஒத்தி போடக்கூடாதா? தலைநகருக்கு திரும்புவது அவசியமெனில் ஆதித்தபுரியை விடுத்து இந்த பார்க்கவத்தையே தாங்கள் தலைநகராக்கிக் கொண்டால் என்ன? பட்டாபிஷேக வைபவத்தை நிறுத்திவிடுவோம். சந்திரபுரிக்கு அரசரானது போல இந்த பார்க்கவத்தின் மணிமுடியையும் தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. நான் பல வருடங்களுக்கு முன்பே இந்த நாட்டு நிர்வாகத்தை தங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டேன். அதை ஏற்க நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். என் தலைமையில் நாட்டை வழிநடத்தும்படி அன்று கட்டளையிட்டீர்கள். எதிர்காலத்தில் இப்படியொரு பிரிவு வந்து என்னை உழுக்கும் என்று அன்றே அறிந்திருந்தால் நான் அடம்பிடித்தேனும் பொறுப்பை தங்களை ஏற்கச் செய்திருப்பேன். இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை பிரபு. பார்க்கவ நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு இந்நாட்டை தலைநகராக அறிவித்து இங்கேயே தங்கிவிடுங்கள் அரசே. என்னை நீங்கிச் செல்லாதீர்கள். தங்கள் பிரிவை என்னால் தாங்க முடியாது. இந்த அடியவனின் கோரிக்கையை நிராகரிக்காதீர்கள் என்று அழுது புலம்பினார். பெரியவரின் வேண்டுகோள் ஆதித்யனுக்கு சிரிப்பை வரவழைத்தாலும் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொண்டு, மனித மனம் எப்படி மாறுகிறது பாருங்கள் மன்னரே. காலம் நிலையில்லாதது என்பது எத்தனை உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்னர் என்னிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக என்னை எதிர்த்து படையெடுத்து வந்தீர்கள். ஆனால் அதே நீங்கள் விருந்தினனாக வந்திருக்கும் என்னை நாடு திரும்பக்கூடாதென்றும் உங்கள் மகனுக்கு சேர வேண்டிய மணிமுடியை என்னை ஏற்கச் சொல்லியும் கோருகிறீர்கள். என்ன முரண் பார்த்தீர்களா என்று வியந்து வந்தான். ஆதித்யன் பேச்சை முடிப்பதற்குள் குறுக்கிட்ட நந்தர் கையிரண்டையும் கூப்பி, தயவு கூர்ந்து அந்த தவறை எனக்கு நினைவூட்டி அடியவனை தண்டிக்காதீர்கள் பிரபு. தங்களுடன் செலவிட்ட இந்த சில வார காலங்கள் எப்படி என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்களோ, அதே போல நான் மறக்க துடிக்கும், ஆனால் மறக்க முடியாமல் என் மனதை அரித்து வரும் சம்பவம் நிகழ்ந்த தினம் நான் தங்கள் மீது படையெடுத்து வந்த தினமாகும். எப்போதோ நான் செய்த அந்த குற்றத்திற்கு இன்றளவும் வருந்தி வருகிறேன் அரசே. எனது துரோகத்தை தங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் என்னை சிறையில் அடைத்து தண்டனை கொடுங்கள். அதிலும் நான் மன்னனாக இருந்து அரசாண்ட இதே பார்க்கவச்சரியில் என்னை அடைத்து சித்திரவதை செய்யுங்கள் பிரபு. அதை இந்நாட்டு மன்னனாக தாங்கள் முடிசூடிய பின்பு செய்யுங்கள். எப்படியும் வசுமித்ராவின் அரியணையை தங்கள் தமையனுக்குத்தானே தாரை வார்க்கப் போகிறீர்கள். சந்திரபுரியின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது போல இந்நாட்டின் நிர்வாக பொறுப்பையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது படையெடுத்து வந்த குற்றத்திற்காக கோபம் தீர என்னை கொடுமைப்படுத்துங்கள் பிரபு என்று கண்ணீர் மல்க வேண்டி நின்றார் மன்னர். மன்னரின் கூப்பிய கரங்களை தன் கரங்களுக்குள் கைது செய்த அரசன், இனிமேல் என்ன உங்களை சிறையில் அடைப்பது மன்னரே? என்றைக்கோ உங்களை என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன். என் மனதில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே கிடையாது. காலாகாலத்திற்கும் அவர்கள் சிறைவாசத்தை மேற்கொள்ள வேண்டியதுதான். நான் நீங்கள் படையெடுத்து வந்ததை பற்றி குறிப்பிட்டது தங்கள் மனதை காயப்படுத்துவதற்கு அல்ல. மனித மனம் நிலையில்லாமல் மாறுவதை குறித்து வியந்துதான் கூறினேன். போர் தொடுத்து வருவது மன்னர்களின் உரிமை. நாட்டுக்கு விடுதலை பெற்றுத் தருவது மண்ணை ஆள்பவரின் கடமை. உங்கள் கடமையை நிறைவேற்ற உங்களுக்கு உரிமையுள்ள காரியத்தை நீங்கள் செய்தீர்கள், அவ்வளவுதான். இதில் குற்ற உணர்ச்சிக்கு அவசியமே இல்லை. இந்த சமாதானத்தை எத்தனையோ முறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இருந்தும் உங்கள் மனம்தான் சாந்தி அடைய மறுக்கிறது. இனி அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட மாட்டேன் மன்னரே.
உங்கள் உள்ளத்தை புண்ணாக்கியதற்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று மன்னரின் கைகளை விடுவித்து தன் கரங்களை கூப்பி மன்னிப்பு வேண்டினான் ஆதித்யன். பதறி துடித்து மன்னிப்பு வேண்டி நின்றவனின் கூப்பிய கைகளை பிரித்த மன்னர், நான் ஏற்கனவே செய்த பாவங்களே போதும் பிரபு. இறைவன் நீங்கள் அடிமை என்னிடம் போய் கரம் குவித்து நின்று எனக்கு பாவத்தை கூட்ட வேண்டாம். என் தவறை தாங்கள் மன்னிப்பதாயிருந்தால் பார்க்கவத்தின் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இங்கேயே தாங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவதை பற்றி பரிசீலியுங்கள் பிரபு. அரவிந்தன் தங்களது தீவிர விசுவாசி. அவனிடம் சென்று நாளை நடக்கவிருக்கும் பட்டாபிஷேகத்தை நிறுத்திவிடலாம். சக்கரவர்த்தியே விரைவில் இந்நாட்டின் மணிமுடியை ஏற்கவிருக்கிறார் என்று தெரிவித்தால் அவன் சாஷ்டாங்கமாக தங்கள் பாதத்தில் பணிந்து தன் உரிமையை விட்டுக் கொடுத்து விடுவான். இப்போதே சென்று வைபவத்தை நிறுத்திவிடுகிறேனே என்று பரபரத்தார் மன்னர். வெளியே செல்லும் தந்தையை வாயிலை கடக்க விடாமல் அடம்பிடித்து அழுது வடிக்கும் சிறு குழந்தை போல தன்னை பார்க்கவித்திலேயே தங்க வைத்துக் கொள்ள நந்தகோபாலர் தவித்து வந்ததை பார்த்து பெரியவரின் செயலைக் கண்டு ரசித்தபடி புன்னகைத்த ஆதித்யன் அவரிடம், உங்களுக்கே தெரிந்திருக்கிறது மன்னரே, பார்க்கவத்தின் அரசை ஏற்பது அரவிந்தனின் உரிமை என்று. இது அவனுக்கு சொந்தமான நாடு. அவனுடைய உரிமையை நான் அபகரிக்க கூடாது. எல்லா நாடுகளையும் நானே ஆண்டு வந்தால் எப்படி? மற்ற மனிதர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டாமா? ஆனானப்பட்ட ஸ்ரீராமரே அயோத்தியாவை மட்டும்தான் ஆண்டு வந்தார். மனித அவதாரம் எடுத்த அவர் அகிலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக விளங்கவில்லை. பிறகு அற்பன் நான் அதை செய்யலாமா? இப்படியே என் சிற்றரசு நாடுகள் அனைத்திற்கும் நானே அரசனாகிவிட்டால் பிறகு என் அண்ணன் அரசாள இந்த ராஜ்யத்தில் என்ன எஞ்சியிருக்கும்? அவன் தலைநகர் ஆதித்தபுரியை மட்டும் ஆழ்வானா என்ன? ஒவ்வொரு நாட்டிற்கும் நானே தனித்தனியாக அரசேற்பதற்கு பதிலாக என் அண்ணனை விட்டுக் கொடுக்கச் சொல்லி இப்போது போலவே எப்போதும் வசுமித்ராவிற்கு நானே சக்கரவர்த்தியாக இருந்து விடுவேனே. உங்களுக்கு தேவை என்னுடன் இருப்பதுதானே? அதற்கு நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? நீங்கள் என்னுடன் ஆதித்தபுரிக்கு வந்து விடுங்கள். என் கோட்டை அளவில் மிக பெரியது. என் மீது அன்பு கொண்டுள்ளோரை எல்லாம் அங்கேதான் கைது செய்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தினரும் என் மாமனாரின் குடும்பத்தினரும் தான் தப்பிவிட்டீர்கள். உங்களை என் சிறைச்சாலைக்குள் அடைத்து வைக்க நேரம் வந்துவிட்டது. திருமணம் முடிந்த சில மாதங்களில் நீங்கள் கிளம்பி தலைநகர் வந்துவிடுங்கள். இங்குள்ள சைலேந்திரன் மாளிகை போல அங்கு எனக்காக கோட்டையின் ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு மாளிகையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். என் அண்ணன் மணிமுடி ஏற்ற பின்பாக எப்படியும் என் அந்தப்புறம் அவனுக்குதான் சென்று சேரும். எனக்கு ஒரு தமையன் உள்ளான் என்று நான் கேள்விப்பட்டவுடனேயே நான் முன்பு சொன்ன மாளிகையில் குடியேறுவதை பற்றி திட்டம் போட்டுவிட்டேன். இங்கே உங்கள் மாளிகையில் என்னை முதல் தளத்தில் தங்க வைத்திருப்பது போன்று தலைநகரில் எனது மாளிகையில் உங்களை தரைத்தளத்தில் தங்க வைத்துவிட்டு இதே போன்று நான் முதல் தளத்தை எடுத்துக் கொள்கிறேன். பதவியை துறந்துவிட்டால் எனக்கு நேரம் மிகுதியாக கிடைக்கும். பிறகென்ன, தினமும் நாளிகை கணக்கில் உங்களுடன் அமர்ந்து உரையாடுகிறேன். என் பிள்ளைகளை பாட்டனார் நீங்களே பாசத்தை கொட்டி வளர்த்து வாருங்கள். ஏற்கனவே என் பிள்ளைகளுக்கு பாட்டன்மார்கள் பலர் உண்டு. என் முதல் மனைவியின் தந்தை மகாதேவன், சௌபவத மன்னர்கள், வருணனின் தந்தை அமரேந்திரன், பிறகு எல்லோருக்கும் மேலாக என் பாட்டனார் ஜெயந்தன் போன்றோர் பிள்ளைகள் மீது அன்பை கொட்டி வருகிறார்கள். நீங்களும் அவர்களது பட்டியலில் சேர்ந்து கொள்ளுங்கள். பாட்டனாரின் அரவணைப்பில் வளர பிள்ளைகள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு அன்பையும் மரணையும் போதித்து அவர்களை ஆளாக்கி வாருங்கள் என்று அரசன் உற்சாகமாக கூறிக்கொண்டு போனான். அச்சமயம் நந்தர் அரசனது பேச்சில் குறுக்கிட்டு, தாங்கள் உத்தரவிட்டபடி நான் தலைநகர் வருகிறேன் அரசே. ஆனால் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் வேலையை மட்டும் என்னிடம் தராதீர்கள். என் வளர்ப்புதான் சோடை போய்விட்டதே. சைலேந்திரனை நான் வளர்த்த முறையை பார்த்துமா தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு எனக்கு வழங்குகிறீர்கள்? நான் வளர்த்தவன் அயோக்கியனாகிவிட்டான். சுசீந்திரன் அரவிந்தனின் பிள்ளைகளை கூட பாட்டனாக இருந்து நான் வளர்க்கப் போவதில்லை. அம்மாவளி தாத்தாமார்களிடம் அவர்கள் வளரட்டும். பிள்ளையை அதர்மியாக வளர்த்த பாவி நான். இதே அரவிந்தனை பாருங்கள். அவனை நான் வளர்க்கவில்லை. காட்டு மரம் போல தானே வளர்ந்தானவன். தங்களை முன்னுதாரணமாக கொண்டு தன் வாழ்வை தானே வடிவமைத்தான். இன்று நாடே போற்றும் இளவரசனாக வாழ்ந்து வருகிறான். உங்கள் வாழ்வியலை பார்த்து வளர்ந்தவன் உத்தமனாக இருக்கிறான். என் வளர்ப்பில் ஆளானவன் உதவாக்கரையாக மடிந்து போய்விட்டான். பிள்ளை வளர்க்க தகுதியில்லாதவன் பிரபு நான் என்றெல்லாம் தன்னைத்தானே குறி சொல்லிக் கொண்டு போனார் மன்னர். பேசிக்கொண்டு போனவரை தடை செய்த ஆதித்யன், சைலேந்திரன் மட்டும் உங்கள் வளர்ப்பில்லை மன்னரே. அவன் தம்பி சுசீந்திரனும் உங்கள் வளர்ப்புதான். அவன் எப்படி திகழ்கிறான்? அண்ணனிடம் இருந்த கயமைத்தனங்கள் கபடத்தனங்கள் எதுவுமே அந்த வாலிபனிடம் இல்லையே. என்னை பார்த்து வளர்ந்த அரவிந்தனாவது என்னைப் போலவே சேஷ்டைகளையும் விஷமத்தனங்களையும் செய்து வருகிறான். ஆனால் சுசீந்திரனோ பக்குவத்தோடும் பண்போடும் அல்லவா விளங்கி வருகிறான். அவனை வளர்த்ததும் நீங்கள்தான். எனில் உங்கள் வளர்ப்பை எப்படி குறை சொல்ல முடியும்? பிள்ளைகளின் நடத்தை என்பது பெற்றோரது வளர்ப்பில் மட்டும் இல்லை மன்னரே.
அது அவர்கள் பழகும் மனிதர்களை பொறுத்தும் தான் உள்ளது. கர்ணனும் பாண்டவ புத்திரர்களில் முதல் மூவரும் ஒரே தாயின் வயிற்றில் உதித்தவர்கள். பாண்டவர்களை வளர்த்து ஆளாக்கிய குந்தி தேவி தன் மூத்த மகனான கர்ணனை வளர்க்கவில்லை எனினும் அவனது வளர்ப்பு பெற்றோரான அதிரதனும் ராதையும் பிள்ளையை பண்புள்ளவனாகவே உருவாக்கி வந்திருந்தனர். ஆனால் அவனது சேர்க்கை துஷ்டன் துரியோதனனுடன் அமைந்ததனால் அவனது எண்ணங்கள் சீர்கெட்டு அதர்ம வழியில் சென்றான் கர்ணன். அவனுடைய சொந்த இரத்தமான பாண்டவர்களின் சேர்க்கையோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் ஏற்பட்டிருந்தது. அந்த நட்பே அம்மனிதர்களை பண்பட்டவர்களாக உயர்த்தி இன்றளவும் அவர்களை பார்ப்போற்றும்படி மெச்சச் செய்திருக்கிறது. அதுபோல உங்களது வளர்ப்பு நல்ல முறையில்தான் இருந்தது மன்னரே. ஆனால் கெட்டு சீரழிந்த பெரிய இடத்து பிள்ளைகளுடனான சைலனின் சேர்க்கைதான் அவனை தவறான பாதையில் இட்டுச் சென்றது. சுசீந்திரனின் சேர்க்கையோ தந்தை தங்களுடன் மட்டும்தான். அவனுக்கு நண்பர்கள் எவரும் இல்லை. தங்களை பார்த்தே தங்களை கதாநாயகனாக எண்ணியே வாழ்ந்தவன் இன்று அமைதியே உருவானவனாக பொறுப்புள்ளவனாக வளர்ந்து நிற்கிறான். ஆகையால் உங்களை நீங்களே குறை கூறிக்கொள்ள வேண்டாம் மன்னரே என்று பெரியவருக்கு அவரை பற்றியே எடுத்து கூறி புரிய வைத்து அவருடைய குற்ற உணர்ச்சியை போக்கினான் ஆதித்யன். தன்னை பற்றி உயர்வாக பேசிய அரசனை பெருமையுடன் பார்த்து பாந்தமான புன்னகையுடன் அன்பாக அரசனின் கேசத்தை வருடி கொடுத்த மன்னர் அவனிடம், சௌபவத மன்னரை பார்த்தால் எனக்கு பொறாமையாக உள்ளது பிரபு. அவர் வீட்டில் பிறந்த இரு தேவதைகளையும் தங்களுக்கே மனம் செய்து வைத்து குணவான் தங்களை தனக்கு மருமகனாக்கிக் கொண்டார். எனக்கோ என் குடும்பத்தில் பிறந்த 6 ஆண் பிள்ளைகளாகி போய்விட்டன. பெண் பிள்ளை இல்லையே என்று நான் பல காலம் ஏங்கியிருக்கிறேன். இன்று அந்த ஏக்கம் உச்சத்தை அடைந்து விட்டது பிரபு. எனக்கு ஒரே ஒரு மகளாவது இருந்திருந்தால் அவளை தங்களுக்கே தாரை வார்த்து கொடுத்து நந்திவர்மர் அடைந்த சௌபாகியத்தை நானும் அடைந்திருப்பேன். நான் எத்தனை பெரிய பாவி என்று இன்றுதான் எனக்கு விளங்குகிறது பிரபு என்று அங்கலாய்த்தார். வருத்தத்தோடு பேசிச் சென்றவரின் எதிரில் தப்பித்து விட்டவன் போல புன்னகை சிந்திய ஆதித்யன் கையிரண்டையும் குவித்து, தாங்கள் பெண் பிள்ளை பெறும் பாக்கியம் பெறாததால் நான் பாக்கியம் அடைந்து விட்டேன் மன்னரே. ஏற்கனவே எனக்கு 5 மனைவிகள். அதில் 3 இப்போது உயிருடன் இல்லை என்றாலும் அவர்களும் கணக்கில் சேரத்தான் செய்வர். போதாக்குறைக்கு என் தாய் அனுப்பி வைத்திருக்கும் ஒருத்தி எனக்காக தலைநகரில் காத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் போதாதென்று கத்தியை தேடி பெண் வடிவில் ஒரு பூகம்பம் வரவிருக்கிறது. இதில் உங்களுக்கும் மகள்கள் பிறந்திருந்தால் என் நிலை என்ன ஆவது? நான் தசரதனுக்கு போட்டியாக சரித்திரத்தில் இடம் பிடித்திருப்பேன் எனச் சொல்லி நகைத்தான். இங்கே ஆதித்யனுக்கும் அவன் மீது கொண்ட பக்தியினால் அவன் பிரிவை தாங்க முடியாமல் தவித்து வந்த மன்னருக்கும் இவ்விதமான உரையாடல்கள் நிகழ்ந்திருக்க, அங்கே அதே கோட்டையின் திடலில் அதே ஆதித்யனின் மீதான பக்தியை நிரூபிக்கும்படியாக வேறொரு விதமான காட்சி அரங்கேறி வந்தது. அரசனுக்கு துரோகம் இழைத்த தன் குற்றத்திற்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்ளும் விதமாக முன்பே ராகவன் வேலைகளை இழுத்து போட்டு செய்து வந்திருந்தான். சாதாரண நாட்களிலேயே மாடு போல உழைத்து வந்தவன் வைபவம் நிகழ்ந்து வந்த வேளையில் வேலை செய்யாமலாயிருப்பான். மாட்டையே தோற்கடிக்கும் அளவிற்கு ஓடி ஓடி உழைத்து வந்தான். ராகவன் படும் கஷ்டத்தை காணச் சகியாத வருணன் அவனை ஓய்வெடுக்க வைக்கும் விதம் குறித்து யோசித்து வந்தான். குற்ற உணர்ச்சி நீங்க தன்னை தொடர் வேலையில் ஈடுபடுத்தி வருபவன் தான் அறிவுரை கூறினால் அதை தவிர்த்து விடுவான் என்று அறிந்திருந்த வருணன் ராகவனிடம் நேரடியாகச் செல்லாமல் அங்கு நடைபெற்று வந்த பணிகளை மேற்பார்வையிட்டு வந்த அதிகாரிகளிடம் சென்று ராகவனை எந்த வேலையும் செய்ய அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டான். அதிகாரிகளும் வருணனின் கட்டளையை ஏற்று நடந்தனர். வேலை எதுவும் வழங்கப்படாவிடினும் அந்த வாலிபனோ, நீங்கள் என்ன எனக்கு பணி கொடுப்பது, நானே என் வேலைகளை எடுத்துச் செய்கிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அயராது பாடுபட்டு வந்தான். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதடா. இந்த பணிகளையெல்லாம் செய்து உனக்கு பழக்கம் இல்லை. அடி ஏதேனும் பட்டால் என் தங்கையின் நிலை என்னவாகும்? முகத்தில் சிராய்ப்புகள் ஏதேனும் ஏற்பட்டு குருதி விடிந்தால் முகம் கொடூரமாகிவிடுமே. தேவதை போன்ற என் தங்கைக்கு விகாரமான உன் வதனம் பொருந்தி போகாதே. நீதான் வேலையை நிறுத்த மாட்டாய். நானாவது வந்து உனக்கு உதவுகிறேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நண்பனுக்கு உதவ அவனை நோக்கிச் சென்றான் வருணன். சென்றவன் காதலன் பட்ட அவஸ்தைகளை அங்கு மரத்தின் மறைவில் இருந்தபடி அகல்யா கவனித்து வருவதையும் அவன் வியர்வை சிந்தி உழைப்பதை கண்களில் கண்ணீர் சிந்த இளவரசி வருத்தத்துடன் பார்ப்பதையும் கண்டான். இந்த காட்சியை பார்த்த வருணனுக்கு சட்டென ஒரு யோசனை வந்தது. முன்பு ராகவனுக்கு உதவுவதற்காக நடைபோட்டுச் சென்றவன் தற்போது அந்த முடிவை மாற்றிக்கொண்டு அகல்யாவை கவனிக்காதவன் போலவும் அதே சமயத்தில் அவளுக்கு கேட்கும்படியாகவும் ராகவனை அழைத்து, அடை தம்பி ராகவா, அந்த விறகை தரையில் போட்டுவிட்டு சற்று இங்கே வாடா. நீ அரண்மனைக்கு ஊழியம் பார்த்தது போதும்.
வந்து அண்ணனுக்கு சிறிது உபகாரம் செய்துவிட்டு போ என அதிகாரமாக அழைத்தான். விறகு கட்டைகளை தலையில் சுமந்தபடியே வருணனை நெருங்கி வந்த ராகவன், என்ன உபகாரம் வேண்டும் தளபதி? விறகை தரையில் போட்டால் மறுபடியும் அதை எடுத்து தலையில் அடுக்குவது கடினம். அதற்கு இன்னொருவரின் உதவி வேண்டும். நான் தானே சுமக்கிறேன். பரவாயில்லை, உங்களுக்கு என்ன தேவை? விரைந்து சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்கிறது என்று பரபரத்தான். வருணனோ மரத்தடி நிழலில் போடப்பட்டிருந்த கற்பலகையில் கால் நீட்டி அமர்ந்து மிக உல்லாசமாக மரத்தின் மீது முதுகை சாய்த்து கையிரண்டையும் தலைக்கு மேல் கோர்த்து தன்னிடம் வந்தவனிடம், என்னடா அண்ணன் ஆசையாக கூப்பிட்டால் சலித்துக் கொள்கிறாய்? இந்த கோட்டையில் இத்தனை பணியாளர்கள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது நான் ஏன் உன்னை மட்டும் அழைக்கிறேன் என்று யோசித்தாயா? அண்ணன் உன் மீது கொண்டுள்ள பிரியமும் நம்பிக்கையும் தானடா அதற்கு காரணம். சிறிது நேரத்திற்கு முன்பு வேந்தன் என்று பெயர் கொண்ட ஓனான் ஒன்றை தூக்கி நானே எனது ஆடைக்குள் விட்டுக் கொண்டேன். அது கொடுத்த இம்சையை மறக்க கழுத்து வரை உணவுண்டு விட்டு நீர் கூட அருந்தாமல் கட்டிலில் தலை சாய்த்து உறங்கிவிட்டேன். எழுந்து பார்த்தால் என் மாளிகையில் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. மாண்டு போன சைலேந்திரனாவது நண்பன் நான் குடிப்பதற்கு அண்டா நிறைய தண்ணீர் பிடித்து வைத்துவிட்டு போயிருக்க கூடாது? பொறுப்பில்லாத பயல். சரி, அவனை விடு. நான் என்ன கூறிக்கொண்டிருந்தேன்? தாகம் எடுத்ததை பற்றித்தானே. தாகத்தால் வறண்டு போன நாவுடனேயே இத்தனை தூரம் அண்ணன் நான் நடந்து வந்தேன். வழியில் பல பணியாளர்கள் தென்பட்டார்கள்தான். ஆனால் அவர்களெல்லாம் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். நீ ஒருவன்தான் வேலை வெட்டி இல்லாமல் 4 விறகை மட்டும் தலையில் அடுக்கிக் கொண்டு ஊரை ஏமாற்றுவதற்காக நடந்து போய் கொண்டிருந்தாய். மும்முரமாக பணி செய்பவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என உன்னிடம் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லலாம் என்பதற்காக உன்னை அழைத்தேன். நீயானால் கட்டையை தரையில் இறக்காமல் என்னிடமே நடிப்பை தொடர்கிறாய். சரி, அது உன் விருப்பம். அரசரை ஏமாற்ற அனைத்து வழியிலும் முயற்சி செய், தவறில்லை. அண்ணனுக்கு இப்போது சிறிது நீர்மோர் மட்டும் கொண்டு வந்து கொடைனடா. என் தாகப்பிணியை நீ தணித்தால் எனக்கும் வாகினிக்கும் பிறக்கப் போகும் பிள்ளைக்கு ராகவன் என்று உனது பெயரையே சூட்டுகிறேன். நீ எப்படியும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. காலத்திற்கும் இதே போலத்தான் வசுமித்ராவிற்கு ஊழியம் பார்க்கப் போகிறாய். நீ எடுத்து வரும் மோர் சுவையாக இருந்தால் என் மகனை வளர்க்கும் பணியையும் உனக்கே நான் வழங்குகிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் தொண்டு செய்து நீ பெரும் பேறு அடையலாம். வருணனின் சேவகன் என்றால் சாதாரணமா? ஆதித்யனுக்கு வருணன் என்றால் அந்த வருணனுக்கு ராகவன் என்று சரித்திரமே உன்னை பெருமையாக பேசுமடா. உன்னை வரலாற்றில் இடம்பெறச் செய்கிறேன். வசுமித்ராவிற்கு கடமையாற்றுவதை விடுத்து அண்ணன் வருணனுக்கு தொண்டு செய்யடா தம்பி என்று ராகவனை மட்டம் தட்டி பேசி அகல்யாவிற்கு அவள் காதலன் மீது கருணையும் அன்பும் பிறக்கும்படியாக நாடகமாடினான் வருணன். அவனது நாடகம் நன்றாகவே வேலை செய்தது.